ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 15 ஒடிஷா ஸ்டைலில் குழம்புங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சேனல் ஆரம்பித்த இந்த 8 வருஷத்தில் இந்த வீடியோவோட சேர்த்து 3000 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி இந்த 8 வருஷத்தில் நான் அது அப்லோட் பண்ணியிருந்த குழம்பு வகைகள்லேருந்து ஒரு 15 குழம்பு மட்டும் இந்த வீடியோவில் ஒரே வீடியோவாக அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த எல்லா ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 காராமணி, பச்சை காராமணி நீளமாக கடையில் வைக்கிறாங்க, அது ஒரு 4-5 பீஸு. இஞ்சி ஒரு 2 இன்ச்சு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். வாழைக்காய் ஒரு வாழைக்காயில் பாதி வாழைக்காய், கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் ஒரு 7 இல்லை 8 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு கப்பில் ஒரு 3/4 கப்பு துவரம் பருப்பு. இது பஞ்சப்புட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் சீரகம், கடுகு, அப்புறம் வெந்தயம், சோம்பு, கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இது வாசமாக இருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் இது தாளிக்கிறதுக்காக. சீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் வாசம் வந்த உடனே இதை நல்லா இடிச்சுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காராமணி, பீன்ஸு, இந்த வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காவும், கத்திரிக்காவும், இஞ்சியும் இப்போ நம்ம சேர்க்க தேவையில்லை. இது காய்கறி ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் மீடியமான அளவுக்கு அப்புறமா தான் இது 2 சேர்க்கணும். முதலையே சேர்த்துட்டோம்னா இது ரொம்ப வெந்து குழஞ்சு போயிடும். அதனால் இப்போ எந்த அளவுக்கு காய்கறிகள் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்து ஓரளவுக்கு ஒரு ஆஃப் பாயில் ஆன அப்புறமா நம்ம துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஒரிஷா பூரி ஜெகநாத் டெம்பிள்லையும் டால்மான்னு சொல்லி செய்வாங்க. அதில் ஒரு பொருட்கள் கோயிலில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருள் அவாய்ட் பண்ணுவாங்க. நமக்கு இதில் தேவைன்னா நம்ம கேரட் சேர்த்துக்கலாம், முள்ளங்கி சேர்த்துக்கலாம், அப்புறம் சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பப்பாளிக்காய், அப்புறம் பலாக்காய், அந்த மாதிரி எந்த காய் வேணால் நம்ம விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்காததுனால இது விரத நாட்களில் சாப்பிட்றதுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் இதை நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கனால இதில் சாதமாக கொஞ்சமாக வச்சு இந்த டால்மா ஊற்றிட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில காய்கறி குழந்தை சாப்பிடாத குழந்தைங்க கூட இது நல்லா மசிச்சு கொஞ்சம் நல்லா சாதத்தோட பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு இதில் சேர்த்துட்டேன். துவரம் பருப்பு சேர்த்து அப்புறமா கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. இப்போ கரண்டியை போட்டு கிண்டினோம்னா நம்ம பருப்பு வேகாது சீக்கிரம். அதனால் அப்படியே விட்டுலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்துட்டு ஓரளவு மீடியமான வெந்திருக்கும் போது கத்திரிக்காயும், பூசணிக்காயும், இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு ஒரு அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். இதோட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நமக்கு மஞ்சள் பொடி தேவைன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ பாருங்கள், டால்மா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. எல்லா காய்கறியும் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இறக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து காய விடலாம். இப்படி காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாவையும் பஞ்சப்புட்டன்னு சொல்லி ஒரு கலவை இருக்குது, இந்த கலவையும் சேர்த்துக்கலாம். இது எப்படி செய்கிறது பஞ்சப்புட்டன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் போட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வரும்போது இந்த பஞ்சப்புட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெடித்த உடனே இதை எடுத்து நம்ம அப்படியே இந்த டால்மாவை இதில் ஊற்றிக்கலாம். இது போட்டு மூடிக்கலாம். அப்புறம் அந்த வாசம் போகாமல் இருக்கும். இப்போ இந்த டால்மா கலவையை இதோட சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம டால்மா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த சீரகத்தையும் காஞ்ச மிளகாயும் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சிருந்தால அந்த பொடியை நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கி விடலாம். தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எந்த மசாலா ஐட்டம்ஸும் நம்ம சேர்க்கலைங்க. நம்ம எல்லாமே இயற்கையாக கிடைக்கிற உணவுகளை வச்சு செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டால்மா ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு.
இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, அந்த மாதிரி இட்லி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட இது நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு ரெண்டாவது ரெசிபி கொப்பி ஆலு தர்காரி. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் வந்து நான் நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடலாம். இது எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஒரு சைடில். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். நமக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நார்த் சைடில் இப்படி தான் செய்வாங்க. அங்கே வந்து புளி வந்து சேர்க்க மாட்டாங்க, அதனால் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ அந்த காலிஃப்ளவர் நம்ம எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அதே மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் அதே மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம தட்டு போட்டு மூடுறதுனால நமக்கு சீக்கிரமாக இந்த காய் வந்து வெந்துடும். அதனால தான் நம்ம மூடிட்டு அதுக்கப்புறம் வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். நமக்கு ரெண்டுமே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும். இந்த எண்ணெயிலேயே பாதி வெந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம வந்து இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் இந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் வெந்து ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இப்படி இதை நல்லா வதங்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. கலரும் நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நமக்கு இன்னும் சீக்கிரமாகவே ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே மசாலா ஐட்டம்ஸு எவரெஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது நார்த் சைடில் இந்த மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, எவரெஸ்ட் அப்புறம் ருச்சியெல்லாம். நீங்கள் வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு அங்கே இருக்க மசாலா சேர்த்தா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அது வெந்துட்டு நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். பாருங்கள், நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துருக்கனால இது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து நார்த் சைடில் கோபி ஆலு தர்காரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நார்த் சைடில் எதுவும் புளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அப்படியே இது செய்வாங்க. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இப்போயே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நம்ம வறுத்து செய்கிறதே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தலை தூவியாச்சு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கியாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மூணாவது ரெசிபி சிம்போ ஆலு ராய். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் போல் இந்த ஸ்பூனில் கடுகு எடுத்திருக்கேன். இது வந்து உளுந்து சேர்க்காமல் வெறும் கடுகு மட்டும் வரும் இல்லையா, அந்த கடுகு 2 ஸ்பூன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன். இதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலும் போதும். ஆனால் இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம்.
தோல் உரிச்சிட்டு ஒரு 7-8 பல் பூண்டு, அதோட ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் இதை நான் நல்லா ஊற வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஊற வச்சுக்கலாம் டைம் எடுத்து. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து அதையும் இது மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்படியே நம்ம அவரைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கூடவே நான் வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அப்படி மூடி வைக்கும்போது இந்த அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒரு 50% நல்லா வெந்துடும். நல்லா இருக்குது. மிளகாத்தூளெல்லாம் போடாமல் செய்யுது. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த தக்காளி வந்து நிறைய தண்ணி வர்றதுனால இந்த அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த தக்காளியோட தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். அதோட நம்ம ஃபஸ்ட்லேயும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டோம்னா 7 நிமிஷத்தில் இது ஒரு 70% வரைக்கும் நல்லா வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை வெறும் கறி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன், சைட் டிஷ் மாதிரி. அதனால் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு. இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை இப்படி குழம்பு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியே வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா இறக்கிடலாம். உங்களுக்கு புளிப்பு தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு கொட்டை புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அது ரெடி ஆயிரும். ஆனால் நார்த் சைடில் வந்து இந்த மாதிரி புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் இதை இப்படியே நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிட்டா இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கெட்டியாக இந்த மசாலாலாம் காய்கறி உள்ளே இறங்கி நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமான வாசனையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். நம்ம அதிகமாக எந்த மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்க்காம ஒரு ஈஸியாக சிம்பிளாக இதை முடிச்சிடலாம். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவும் சாதத்து கூடவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை இப்போ இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு ரொம்ப டைம் கூட தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம இதில் அரைச்சி சேர்த்துருக்க பவுடர்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. 4வது ரெசிபியோட பேர் சிந்துலா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். வாழைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட், பப்பாளிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள். சூடான பிறகு இதில் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இதோட நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய்கறிகள் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம இதை மூடி நல்லா வேக வைக்கலாம். நீங்கள் குக்கரில் வேணும்னாலும் வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இந்த மாதிரியும் வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த மாதிரி. இப்போ காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறிகள் எல்லாமே ஒன்றா நல்லா வெந்து வந்த பிறகு நான் வந்து இங்கே கத்திரிக்காய் ஒரு 2, வெண்டைக்காய் ஒரு 3,
இதையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்க்குறேன். இந்த வெண்டைக்காயில் உங்களுக்கு சுத்தமாக அந்த வழவழப்பு தன்மையே வராதுங்க. நம்ம வந்து கொஞ்சமாக தான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் சுத்தமாக அந்த வழவழப்பு வராது மஞ்சள் தண்ணியில் இருக்கிறதுனால. கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்துடும். சுத்தமாக வழவழப்பு தன்மையே வராது. இது வந்து பாருங்கள், இதான் உளுத்தம்பருப்பு வடின்னு சொல்லி ஒரியாவில் சொல்லுவாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பொதுவாக வத்தல் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை வச்சு. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க உளுத்தம்பருப்பு இந்த வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னால் அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் ரெயின் சீசன்னால். நான் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்லேயோ இல்லை அம்மிலையோ மிக்சிலையோ போட்டு நல்லா பொங்க ஆட்டணும். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக வெயிலில் காய வச்சு, பொதுவாக வத்தல் எப்படி காய வைப்பாங்களோ அதே மாதிரி சின்ன சின்னதாக வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த வத்தல் ரெடி ஆயிரும். நல்லா வந்து பொங்க ஆட்டணும். அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் அந்த வத்தல். நான் வந்து சீக்கிரமே இந்த வீடியோ எப்படி இதை செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். இப்படி தான் இதை செய்வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த உளுத்தம்பருப்பு வத்தல் சேர்த்துருங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதை எண்ணெயில் போட்டோடனே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நார்த் சைட்லலாம் இதை இந்த குழம்பு செய்கிறதுக்கும் அப்புறம் என்ன ரெசிபி செஞ்சாலும் அதில் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வத்தல். இது பாருங்கள், இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க இந்த காய்கறிகளோட இதையும் அதோட சேர்த்து வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், நல்ல வாசனை வருங்க இது. இப்போ அதே கடாயில் நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து அப்படியே கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கலாம். நீங்கள் வந்து தாளிப்பு நீங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ நல்லா கடுகு சீரகம் வெடிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடலாம். குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தினமும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ தான் நல்லா பால் சுரக்கணும்னு சொல்லி நார்த் சைடில் குழந்தைங்களுக்கும் அந்த வத்தல் சாப்பிட்டு பழக்கம் பண்ணிட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருந்த காய்கறி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து இப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா இந்த தக்காளியும் இந்த காய்கறியெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் வந்து நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃபுட்டு இது. வீட்டில் வந்து தினமும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா காய்கறிகளையும் 1 2 போட்டு நம்ம இந்த மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு அந்த வத்தலெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக நல்லா அந்த டேஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது. உளுத்தம்பருப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, அப்புறம் பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடமே இது வந்து செட் ஆகும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி 5வது குழம்போட பேர் பன்னீர் தர்காரி. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸில் கட் பண்ணி சேர்க்கணும். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணுங்க. சூடான பிறகு இந்த மாதிரி எல்லா பன்னீரும் எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இது நல்லா சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா அடியில் பிடிக்காது, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இது முதல்ல நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரைட் ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரைட் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து அதே மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை நம்ம அந்த மாதிரி வறுத்து எடுத்த பிறகு கடாயில் எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம்
வதங்க விடலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பன்னீர் கறி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வாங்க. பன்னீர் மட்டர், பன்னீர் ஆலு, அதுக்கப்புறம் பன்னீர் மலாய் பன்னீர், அந்த மாதிரி கோஃப்தா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டில் செய்வாங்க. அதில் ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ 2 தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை தக்காளியும் நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின உடனே அதில் இதையும் சேர்த்துடலாம். நமக்கு வந்து இது ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்சமாக வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே அதில் நம்ம தக்காளியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிடலாம். கிளறி தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வெடிக்க ஆரம்பித்த உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரா ஃப்ளேவர் உடனே போயிடும். உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸிங்கை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், மெதுவாக சேருங்க. எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் நீங்கள் வந்து விருப்பப்படி எந்த அளவுக்கு காரம் மிளகாத்தூள் சேர்க்குறீங்களோ அதை விட டபுளாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஆயிலெலாம் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மசாலா சேர்க்கணும். முதல்ல நம்ம அடுப்பு ஸ்லோவில் வச்சு தான் மசாலா சேர்க்கணும். மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் இது மேலே எந்த ஆயிலும் தெரியல. இது நல்லா கொதிச்ச பிறகு ஆயில் ஃபுல்லாக மேலே வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே இந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது வந்து அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் இதை பொறுமையாக குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடி பிடிச்சிடும்னு பயமாக இருந்தால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குக் பண்ணுங்கள் மூடி வச்சு. எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக மேலே தெளிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்க்கும் போதும் சேர்க்கலாம், இல்லைனா பன்னீரும் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போதும் சேர்த்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பன்னீர் ரெண்டுத்தையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து 3/4 பாகம் நமக்கு எண்ணெயிலே வெந்துடும். இப்போ கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது. இருந்தாலும் உருளைக்கிழங்கு பன்னீர் இது ரெண்டுத்துலையுமே இந்த மசாலா சேரணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். அப்படி வேக வைக்கும்போது இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை, உருளைக்கிழங்கு பன்னீர் இது எல்லாமே நல்லா மசாலாவோட சேர்ந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே கறி மாதிரியும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை குழம்பு மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம இதை அரைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி வச்சு இதை நல்லா வேக வைக்கலாம் கொஞ்ச நேரம், எண்ணெய் தெளிகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா எல்லா மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி வந்துடும். கிரேவி மாதிரியாக நீங்கள் அப்படியே இதை சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தியோட பூரியோட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் மறுபடியும் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு பன்னீர் ஆலு கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நார்த் சைடில் பன்னீர் ஆலுன்னு சொல்லுவாங்க. குழம்பு டெக்ஸ்சர் மாதிரி, அதாவது ஜீரா ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு, நார்மலாகவே ரைஸோடு சாப்பிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சது வந்து அப்படியே சப்பாத்தி பரோட்டா பூரியோட சாப்பிட்றது. அவ்வளோதான். கொத்தமல்லி தலை தூவி இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
6வது ரெசிபியோட பேர் கொஞ்சா மட்டரோ தொக்கரி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி பாதியை நம்ம குழம்பு செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் இதில் சேர்க்காம செய்ய போகிறோம். உடனே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புன்னு சொல்லலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டு இதை எண்ணெயிலேயே கொதிக்க வைக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு இதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சிங் மிளகாத்தூள், அதாவது வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல, அதாவது தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து மிளகாத்தூளோட அந்த வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். எண்ணெயில் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா ஃபுல்லாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை பட்டாணி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இதோட கலக்கும் போது நம்ம பட்டாணி அப்படியே அரைச்சா வாசனை வரும் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து அது கூடவே மீதி இருந்த பட்டாணி கூடவே 2 உருளைக்கிழங்கு சுத்தமாக நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி பேஸ்ட்டோட அந்த பட்டாணியும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைக்கும் போது பயன்படுத்தின, அதாவது பச்சை பட்டாணி அரைக்கும் போது பயன்படுத்தின தண்ணியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதை கொதிக்க வைங்க. கொஞ்ச நேரத்தில் இது கொதிச்சு நல்லா கெட்டியாக வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போதைக்கு காய்கறிகள் நல்லா வேகட்டும். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இன்னும் வேகலை, அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த மசாலா, இந்த குழம்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி. ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்புங்க. நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமலே, நம்ம தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றாமலே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பச்சை பட்டாணியாக அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கலாம். இல்லைனா வெறும் பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை மட்டும் அரைச்சி பவுடரை வச்சுட்டு நம்ம காரக்குழம்பு, மசாலா குழம்பு செய்யும்போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வாசனை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. 7வது ரெசிபியோட பேர் சாரு தொக்கரி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாமே அரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு சுவைக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி. அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி எண்ணெயை நான் ஊற்றும் போது கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருக்கேன் இந்த கிழங்குகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். அதுலேயே இது நம்ம வறுக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நீங்கள் இந்த கடாய் வந்து வேறு மாதிரி கடாய், அதனால் ஒட்டலன்னு நினைக்காதீங்க. எந்த கடாய் நீங்கள் அலுமினியம், பித்தளை, ஸ்டீல் எந்த கடாயில் செஞ்சாலுமே கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்ட காய்கறிகளை போட்டிங்கன்னா அடியில் சுத்தமாக ஒட்டாது. வறுபட்ட அப்புறமா காய்கறியோடவே அந்த மசாலா அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் காய்கறிகள், மீன், மசாலா, முட்டை அந்த மாதிரி எது வேணாலும் வறுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கடாயில் ஒட்டாது. இல்லைனா எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா அப்படியே அடியில் வந்து மசாலாலாம் போய் கடாயில் குடிச்சிக்கும். நம்ம எடுக்கும்போது காய் மட்டும்தான் வரும், மசாலா அப்படியே கடாயில் ஒட்டிக்கும். மறுபடியும் அதை நம்ம சுரண்டி எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வேலை செய்யும். இந்த கடாயின்னு இல்லை, நீங்கள் அலுமினியம், ஸ்டீல் எந்த கடாயில் செஞ்சாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. நான் உங்களுக்கு இதை இப்போ திருப்பி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் இது நல்லா வறுபடட்டும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். பாதி வந்து அடியில் வெந்துடும். நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக வேக வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம அப்படியே குழம்பு செய்கிறத விட இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், சுத்தமாக அடியில் ஒட்டவே இல்லை. எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு எடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்.
சுத்தமாக ஒட்டாமல் இந்த மசாலாவோட சேர்ந்து எப்படி வருதுன்னு எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது நல்லா வறுபட்டு இருக்கும்போதே ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் சேப்பக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்ணுன்னா இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு இதை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம் இதை. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதங்க வச்சுக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே நம்ம இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது மட்டும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 தக்காளி வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு தக்காளியும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அதோட கூடவே நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதங்க விட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காய் வறுக்கும் போதும் மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா மசாலாவிலேருந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நல்லா கலந்து இன்னொரு தடவை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதங்க வைக்கலாம். எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்ச நேரம் இதை மறுபடியும் வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிரேவி வந்து நல்லா வெந்த அப்புறமா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இது இப்படியே கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம சேப்பக்கிழங்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மறுபடியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலேருந்து. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த சேப்பக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். ஆனாலும் உங்களுக்கு தண்ணி மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து கொதித்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வந்து தேங்காய், சோம்பு அரைச்சி ஊற்றுற அந்த பேஸ்ட்டு. இப்போ இது கொதிக்கட்டும். தண்ணி சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம். தேங்காவும் சோம்பும் பச்சை மிளகாவும் அரைச்சி நீங்கள் சேர்க்கலாம். நான் அப்படியே செய்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்ச அப்புறமா பாருங்கள், இதில் மறுபடியும் எண்ணெயெல்லாம் நல்லா தெளித்து சைடில் வருது. இப்போ இது ரெடியாக இருக்குது. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டமுக்கு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. அப்போ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட்றதுக்கு இதை பரிமாறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் இன்னொரு விதமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது மாதிரி நம்ம தனித்தனியாக வெங்காயம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தக்காளி சேர்த்து அந்த மாதிரி மசாலாலையும் செய்யலாம். அரைச்சி செய்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா குழம்பு மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து கூட அப்படியே வதக்கி மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியும் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்கள் விருப்பப்படி இதை செய்யலாம். ஆனால் முதல்ல செஞ்ச நம்ம அந்த மசாலா போட்டு வறுத்தது தான் இந்த குழம்போட மெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி 8வது ரெசிபியோட பேர் கொஞ்சம் முக்க தக்காளி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பச்சை பயிறு இங்கே ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். பொதுவாக நீங்கள் எந்த நவதானியத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சுக்கணும். இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நைட்டில் ஊற வச்சு காலையில் செய்கிற மாதிரி ஊற வச்சுருந்தேன். இதில் ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் இந்த பயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நவதானிய பயிரில் நீங்கள் எது வேணாலும் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தினமும் இந்த மாதிரி சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா புதுசாக ஒரு ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் இப்போ கொண்டக்கடலை, காராமணி, அதுக்கப்புறம் எந்த நவதானியம் சேர்த்திங்கனாலும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, அதுக்கப்புறம் காராமணி காய் பச்சையாக இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்துருக்கேன்.
வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறம் காராமணி இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாமே ஒன்று தான் எடுத்திருக்கேன். பீன்ஸ், அதாவது பச்சை காராமணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 3 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பீன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளுமே இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு 2, ஒரு உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணி ஒரு துண்டு, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காயில் ஒரு சின்ன துண்டு, அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் சும்மா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு சுடுதண்ணியில் வச்சு அதை அப்படியே அதில் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரேடியாக சேர்த்துக்கலாம். எந்த வதக்கலோ இல்லை வதங்கனோ மசாலா சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரேடியாக இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மசாலாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மசாலா அரைச்சி மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதோட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு இதை மூடி ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நமக்கு வந்து அந்த தண்ணியிலேயே காய்கறிகள் மொத்தமாக முழுசாக வெந்து வந்துடும். அதனால தான் நம்ம வாழைக்காய் சேர்த்தோம்னா எப்பவுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். இல்லைன்னா வாழைக்காயினால் கருப்பு கலர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதில் வந்து 2 ஆப்ஷனல் இருக்குது. தேங்காவை கடைசியாகவும் போடலாம், இல்லைனா வேக வைக்கும் போது முதல்லையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம மிக்ஸி ஏற்கனவே அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நான் இன்னும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். எதுக்காகனா நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கோம், கருப்பு கலர் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். காய்கறிகளும் தானியமும் நமக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்கும். உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நம்ம காய்கறி சேர்க்கும் போது ஒரு 2 தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளிப்புத்தன்மை இல்லாமல் செஞ்சுருக்கேன். இது வந்து நார்த் இந்தியன் ரெசிபி. அதிகமாக புளிப்பு சேர்க்க மாட்டாங்க, அப்படியே சமைப்பாங்க. அதனால் நானும் அதே மாதிரி சமைச்சிருக்கேன். உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொட்டை புளியை நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து வச்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டியும் கூட. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தானியம் நம்ம தனியாக சாம்பாரோ இல்லை கூட்டோ ரசமோ அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு காய்கறிகள் தான் அதிகமாக சேர்க்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் தாளிப்பு போட்டுக்கலாம். அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்து அப்படியே நம்ம ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த குழம்புல இந்த தாளிப்பு ஊற்றி கலந்து விட்டோம்னா சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். எல்லா காய்கறிகளும் சேர்த்தாலும் ஆனால் நம்ம ஒன்று தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப கொஞ்சமாக. அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. இதில் காய்கறிகள் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காவை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தாளிப்பு போடுறோம் இல்லைங்களா, அந்த தாளிப்புலையும் அந்த தேங்காவை போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட அரைக்கும் போது வெங்காயமும் பூண்டு கூட சேர்த்து அரைக்கலாம். நம்ம வெங்காயம் பூண்டும் சேர்க்காம செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்றதுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 9வது ரெசிபியோட பேர் சோயா தொக்கரி. ரொம்பவும் வித்தியாசமாக சோயா கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த சோயா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சின்ன சைஸாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, நல்லா சூடாக இருக்க தண்ணியில் இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். ஊறிடுச்சு, தண்ணியும் ஆறிடுச்சு. இது இந்த மாதிரி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இந்த சோயாவை மட்டும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். பெரிய சோயாவாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் போல் வச்சுருங்க. சின்னதுன்னா ஒரு 10 நிமிஷம் வைங்க. இதை இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவிடலாம். நான் இந்த கரண்டியை வச்சு இப்படி எண்ணெயை இந்த மாதிரி தடவிட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, நம்ம முதல்ல இந்த மாதிரி எண்ணெய் எல்லா படுற மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம இப்போ ஒரு வெங்காயம் வதக்கினாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே எந்த குழம்பு செஞ்சாலும் அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எல்லா சைடும் படுற மாதிரி இப்படி தடவி விட்டுறணும். நம்ம இப்போ வந்து சோயாவை வறுக்க போகிறோம். அடுப்பில் செய்கிறதுனால இதை வந்து நம்ம எந்த பக்கம் அனல் வராதோ அந்த பக்கமாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம அடுப்பில் அந்த 3 பகுதி 4 பகுதி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா இந்த சைடில் வந்து நெருப்பு வந்தால் பரவாயில்ல. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சூடாகிடும் நம்ம இறக்கும் போது. இப்போ இந்த எண்ணெய் நல்ல சூடான பிறகு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சைட்லலாம் எண்ணெய் போட்டுக்கிறதுனால இது அந்தளவுக்கு ஒட்டாது. இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு தான் போடணும். இப்போ இதை நான் நல்லா வறுத்துட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தோம், ஆனாலும் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம்.
அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். சோயா வந்து நிறைய இப்போ குழம்புல போட்டாலும் அந்த குழம்பு வந்து அதில் உள்ளே வந்துடும், தண்ணியில் போட்டாலும் நிறைய தண்ணி இழுக்கும், எண்ணெயும் இழுக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். நல்லா சூடான பிறகு போடணும், அப்போ தான் கடாயில் விட்டாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நல்லா நசுக்குனதாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி பச்சை வாசனை போகட்டும். பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இதில் மிளகாத்தூள் பாருங்கள், இது வந்து சில்லி பவுடர் ₹1 ஒரு பேக்கெட்டு, சீரகத்தூள் வந்து ₹2. இந்த மாதிரி ஒடிஷா சைடில் மசாலாலாம் கிடைக்கும், ருச்சி பாரத் அந்த மாதிரி. ₹1 பேக்கெட் தான் இந்த மாதிரி வரும். பெருசாக வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்னால இப்போ நம்ம ஒரு கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுடலாம். பெரிய மசாலாவாக இருந்தால் நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி மசாலா வந்து பயன்படுத்துவோம். ₹1 மிளகாத்தூள் வந்து 2 சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1½ ஸ்பூன் இருக்கும். இது இந்த குழம்புக்கு இந்த மிளகாத்தூள் போதுமானது. இதுவே ரொம்ப காரமாகவும் கரெக்டாகவும் இருக்கும். 2 ₹1 பேக்கெட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மிளகாத்தூளோட மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்க விடலாம். இது வந்து நம்ம வெங்காயம் பூண்டு வதங்கின அப்புறமா வெறும் தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பச்சை வாசனை போன உடனே தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்புத்தன்மைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்துட்டு இதில் நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட தக்காளி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். நார்த் சைடில் வந்து அதிகமாக புளிப்புத்தன்மை வந்து சேர்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். தக்காளியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரதுனால நம்ம சைடில் வந்து கொஞ்சமாக பிடிச்சிருந்தாலும் அதை வந்து இந்த கரண்டியில் வச்சு இப்போ எடுத்து விட்டுடலாம். ஏன்னா அடியில் வந்து ஒட்டியிருந்தாலும் இந்த இடத்துல ஈஸியாக வந்துடும். இதில் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்த அப்புறமா தான் இஞ்சி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்டாகி வரட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் காயாக இருந்தது, அதனால் கொஞ்சம் வேக லேட் ஆகுது. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகும்போதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா சேர்த்துருக்கிறதுனால அது வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ இல்லைனா ரொம்ப லென்த் ஆகிடுது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருந்தால் எடுத்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம வேக வைக்கலாம். தக்காளியோட இந்த மசாலா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சைட்லலாம் இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தனியாத்தூள் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் சீரகத்தூள். இது ரெண்டுமே ₹2 பேக்கெட்டு. இப்போ நம்ம மிளகாத்தூள் வந்து 1½ ஸ்பூன் சேர்த்ததுனால தனியா ஸ்பூன் நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச சோயா, வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இப்போ தான் மசாலா சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். நீங்கள் முதல்ல கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா கலக்க போகிறதுனால அதை அப்படியே சேர்த்துட்டேன். இப்படி கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல சின்னதாக கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துருந்தோம். அதோடு சேர்த்து சோயா, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு, மசாலா உள்ள ஊறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே வெறும் சோயாவும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எண்ணெயிலையும் வறுத்து வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியமான தீயில் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்ச அப்புறமா எண்ணெய் எல்லாம் மேலே இப்படி தெளிஞ்சு வந்துடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா ஸ்டார்டிங்கில் 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் குழம்பு ரெடியான அப்புறமா மொத்த எண்ணெயும் மேலே நல்லா தெளிஞ்சு ஓரத்தில் வந்துடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரம் மசாலா பேக்கெட் லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடலாம். இது வந்து ₹2. தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ₹2 பேக்கெட்டு. சிக்கன் மசாலாவும் ₹2. தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சப்ஜி மசாலா, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் ₹1 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸ்பூன் கணக்கில் பார்த்தோம்னா ஒரு அரை ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். 10வது ரெசிபியோட பேர் பிரி தொக்கரி. முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறின அப்புறமா எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து தோலோடு இருக்குது.
இது வீட்டிலேயே வந்த உளுத்தம் பருப்பு. அது வந்து நல்லா தோல் வந்து பாதி பாதியாக இருக்கும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே செஞ்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற உளுத்தம் பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இங்கே ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து நீங்கள் தோல் இல்லாத உளுத்தம் பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பாதி பாதி தோல் இருந்து சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த மசாலாவை போட்டு உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துடணும். முதல்ல வந்து அடுப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின உடனே மசாலாவை போட்டு உடனே இதை வந்து ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் அந்த மசாலா போட்டு அந்த ஒரு கலக்கிட்டு நம்ம இதை ஊற்றிடணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானோடனே கடாய் இறக்கி கீழே வச்சு மசாலா போட்டுட்டு அதை கரண்டியில் கலந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு மேலே வச்சு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் மசாலாவை. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் இது இப்படியே வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வறுபட்ட அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி நல்லா வறுபட்ட அப்புறமா இதை நல்லா கலந்துட்டு பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சமாக உளுந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த உளுந்து வந்து அரைச்சது இங்கே இப்படி இருக்குது. இதை எடுத்து இப்படி கையில் இது வந்து நம்ம குழம்புல இப்படி போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த உளுந்தை எடுத்து அப்படியே இப்படி குழம்புல போட்டுடணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உளுந்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி போட்டுடலாம். ரொம்ப அதிகமாக வந்து பெருசு பண்ண வேண்டாம், சும்மா சின்ன சின்ன சைஸில் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. பாருங்கள் இப்படி எவ்வளோ உளுந்து நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பண்ணி போட்டுடலாம். இப்போ நீங்கள் கடாய் ஃபுல்லாக செய்யுங்க, உளுந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அதே போல் மசாலாவையும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். நம்ம செஞ்சுருக்க இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டுக்காக ஒரு சைடிஷ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு சாப்பிட்ணுன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 வெங்காயம், ஒரு 15 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியும், 2 தக்காளியும் தான் வச்சோம். இதில் வேறு எந்த காய்கறிகள் கூட நம்ம சேர்க்கல. ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சுட்டோம். அதோட ரொம்ப ரொம்ப ஹெல்தி உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு உடம்புல சக்தியே இல்லாதவங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர் வந்து உளுத்தம் பருப்பு எப்படி சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிடலாம், அப்படியே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ எல்லா உளுந்தையும் இதே மாதிரி நான் போட்டுட்டேன் குட்டி குட்டியாக. கடாய் ஃபுல்லாகவே ஆயிடும். இது நான் எந்த அளவுக்கு அரைச்சனோ அந்த அளவுக்கு தண்ணிக்கு இதை எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம போடுற உருண்டை வந்து அப்படியே தனியாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அதோட உடஞ்சும் போகலை, அப்படியே தனித்தனியாக வந்திருக்கு. இது கொதிச்ச அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம வந்து உளுந்துலையும் உப்பு போட்டிருந்தோம், அதோட மசாலா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு போட்டுட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தனித்தனியாக அப்படியே வடையாக தெரியுது பாருங்கள். ஒன்றோட ஒன்று சுத்தமாக ஒட்டவே இல்லை. நான் வந்து இதை கலக்கி விட்டுருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவையும் கலக்கி விட்டேன், இப்போ இன்னொரு தடவையும் கலக்கிறேன். ஆனால் இது உடையவே இல்லை. அதோட சேர்ந்து நல்லா இருக்குது, சாஃப்டாக. பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒன்று வந்து மேலே வேகலைன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இதை நான் நல்லா கலந்து விடுறேன். ஆனாலும் இது உடையவே இல்லை, இப்படியே இருக்குது, புகையாக இருக்குது கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துடலாம். இது வந்து 2 ரூபா கரம் மசாலா தூள். இது நல்லாயிருக்கும் பேக்கெட்டுங்க. இந்த மாதிரி அளவெல்லாம் பார்க்கணும்னா இதில் ஒன்று அதில் ஒன்று அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 ரூபி 2 ரூபி அந்த மாதிரி விற்பாங்க ஒடிசாவில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் குழம்பு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு வடையும் அப்படியே தனித்தனியாக தெரியுது பாருங்கள். கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தோடையும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா ரெசிபி கூடவும் செட் ஆகும். காய்கறிகளே தேவையில்லை, சும்மா டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 11வது குழம்போட பேர் பொனசம் ஆளு தொக்கரி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவைப்படும். எண்ணெயில் இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து வச்சிடலாம். அந்த கத்தியில் இந்த மாதிரி நாம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு சின்ன சைஸில் பலாக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக மரத்தில் வந்து கிடைக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மரம் இருக்குது. நான் அங்கேருந்து பறித்து கொண்டு வந்துடுவேன். கடைகளில் கூட ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் மார்க்கெட்டில் கிடைக்குது. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்தியில் எண்ணெய் தடவின அப்புறமா வந்து இதை கட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த பால் வந்து அப்படியே வந்து கீழே கொட்டும். அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிச்சுன்னா ஒரு மாதிரி கரையாயிடும். அதனால் இப்போ இந்த மாதிரி இந்த பச்சை கலர் விட்டுட்டு அந்த வெள்ளை கலர் மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பச்சை கலர் இருக்க தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த கத்தியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அடிக்கடி அப்ளை பண்ணிக்கோங்க. அதோட கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசு தன்மை அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். நான் கத்தி வந்து கையில் எண்ணெய் போட்டுருக்கனால வழுக்குது. அதனால நான் ஒரு துணி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு வெட்டேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு அப்புறமா சின்ன சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி இப்போ இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நான் கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணதை இந்த மாதிரி சின்ன சைஸில் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ண யூஸ் பண்ண எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் வெளியே எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து 3/4 வாசி வந்துருச்சு. அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது அப்படியே வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பலாக்காய் குழம்பு வந்து ரொம்ப பலவிதமான வித்தியாசமாலாம் செய்வாங்க. நார்த் சைடில், ஒடிசாவில் வந்து ரொம்பவே அதிகமாக இதை செய்வாங்க. இது பேர் வந்து ஒரியால பனசோன்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா வறுத்த அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கலந்துக்கலாம். இதில் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்த அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் இந்த மாதிரி மேலே தெளிஞ்சு வந்த அப்புறமா இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். எண்ணெய் தெளிஞ்சு வந்த அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடியில் மொத்தமாக நல்லா ஒட்டாமல் ஒன்றா சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகட்டும். இதில் தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாம். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பலாக்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதோட நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தது அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு கலக்கு இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாதி அளவுக்கு வெந்திருந்துச்சு, அதாவது 3/4 பாகம். இந்த காயும் வந்து நம்ம ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இதுவும் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்கலாம். இல்லை குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வச்சில்லை அப்படின்னா வெறும் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் உங்கள் விருப்பப்படி எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்த அப்புறமா எண்ணெய் தெளிஞ்சு வந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா ரொம்பவே டேஸ்டியான பலாக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஹை ஃப்ளேமில். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. 12வது குழம்போட பேர் மொட்டரை பெண்டி தொக்காரி. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ நல்லா சுத்தமாக கழுவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பட்டாணி, மூக்கடலை எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுனால வெண்டைக்காயிலிருந்து பிசு தன்மை போயிடும். அதோட டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா வறுத்து வெளியே எடுத்த அப்புறமா நம்ம வந்து இதில் இன்னொரு பொருள் சேர்க்கலாம், மசாலா ஐட்டம்ஸ்லாம். நான் வந்து ஏற்கனவே பட்டாணியை கொஞ்சமா தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ரெடியா இருக்கு. இப்போ எண்ணெயில நம்ம கொஞ்சமா இஞ்சி வந்து இடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கூடவே தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயில மசாலா போட்டவுடனே தீய ஆரம்பிச்சு. அதனால லைட்டா ஜஸ்ட் எண்ணெய் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதோட கூடவே தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிட்டு தக்காளி முழுசா நல்லா பேஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. ஏற்கனவே நம்ம பட்டாணியை வேக வச்சும் போது உப்பு சேர்த்ததுனால நான் இங்க வந்து கொஞ்சமான உப்பு தான் சேர்த்திருக்கேன் குழம்புல. இப்போ எல்லா தக்காளி வந்து நல்லா மசிச்சுக்கணும். கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊற்றி நம்ம தக்காளி வந்து மசிச்சுக்கலாம், நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த அப்புறமா நாம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சைஸ்ல தான் சேர்த்திருந்தேன். அதனால வெந்த அப்புறமா நான் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க பெரிய சைஸ் எடுக்கிறீங்கன்னா தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி பட்டாணியோடவே சேர்த்து போட்டுடுங்க. பட்டாணியை ஊற வச்சு நம்ம எப்பவும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ நல்ல மசாலா வந்து வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டு அதோட கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்துவிட்டு ஹை ஃப்ளேம்ல வைங்க. கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்லோ ஃப்ளேம், அதாவது லாஸ்ட் சிம்ல வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால மசாலா வந்து
மிக்சர் ஃபுல்லாக வந்து பட்டாணி கூடவும் உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெண்டைக்காய் கூட நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கும் போது கஸ்தூரி மெத்தியோ கரம் மசாலாவும் கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா கொதிக்க வச்சிருந்தேன். நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் கூட சாப்பிடலாம். சாதத்தோட சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான புதுவிதமான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு பட்டாணியை வச்சு செஞ்சது எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதுசாக 13வது குழம்போட பேர் கோபி மொட்டரோ தொக்கரி. மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கட் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த காலிஃப்ளவரோட கூடவே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமான மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் வந்து நம்ம பாதி அளவுக்கு வெந்துடும். இது நம்ம வறுத்து எடுக்கும்போது இப்போ இதையும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணுற ஒரு சில மசாலாக்கள் வந்து இதில் சேர்த்தோம்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடவும் சரி சாதத்தோடவும் சரி சாப்பிட்றதுக்கு. ஒரு ஏலக்காய், அப்புறம் லவங்கம், இந்த மாதிரி மிளகு ஒரு 4-5 எல்லா மசாலா வந்து நம்ம ட்ரையான மசாலா சேர்த்து மசாலாவை ஓரமாக வச்சு அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம்னா சர்க்கரை வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணுங்க. ஜஸ்ட் லைட்டாக ஆகக்கூடாது. கண்டிப்பாக நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி நமக்கு வரணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒடிசாவில் வந்து இது மேரேஜ் டைமில் இந்த மாதிரி ஒரு கறி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, வெஜிடபிள் செய்கிறவங்களாம் இருந்தால். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இதில் என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது 4த்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும், மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே எண்ணெய் வந்து வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரம் இதை வதங்க விடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆன அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம இதை இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதில் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இந்த மசாலாவை அப்படியே வேக வச்சு இறக்கணும்னா சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கறி மாதிரி ஓகேனா கறி மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அது நல்லா பவுடரான அப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் லாஸ்ட்டில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வதங்க விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து கரம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தி பவுடரும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கணும்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் கறி நமக்கு ரெடி ஆகிடுங்க. நார்த் சைடில் பொதுவாகவே உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சால் அதில் கண்டிப்பாக அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. நம்ம காலிஃப்ளவர் குழம்புலையும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கறி போல் செஞ்சுக்கலாம். திக்கான கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கூட ரொம்ப ஜாஸ்தி தான். நம்ம ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது பச்சை பட்டாணி உரிச்சதை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோம்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும்னா செம்ம சூப்பரான பட்டாணி தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது பட்டாணியை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும். 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பட்டாணி சேர்த்து தண்ணி ஊற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு 14வது குழம்பு வந்து டல்லி, பீரி டல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உளுத்தம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டியதில்லை. அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க இந்த உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பு வந்து நம்ம சாம்பாரோ இல்லை வேறு ஏதாவது செய்யும்போது வளவளப்பாக இருக்கும் அப்படியே செஞ்சோம்னா. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக அப்படியே துவரம் பருப்பில் செஞ்ச சாம்பார் போலவே இருக்குங்க. அதோட உளுத்தம் பருப்பில் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது செய்யும்போது கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயமும் சேர்த்துட்டு செஞ்சோம்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு உளுத்தம் பருப்பு சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இதை நல்லா வறுத்துக்கணுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேக வைக்கணும். டேரெக்டாக நம்ம உளுத்தம் பருப்பு வேக வச்சு செஞ்சோம்னா அது வழவழப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதை அப்படியே தூக்கி குக்கரில் மாற்றிக்கலாம். நான் ஏன் குக்கரில் வறுக்கலன்னா இந்த குக்கரில் வந்து நடுவில் கொஞ்சம் ஹைட்டாகவும் சைடில் வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் வறுக்கிறதுக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லி தான் நான் கடாயில் செஞ்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட ஃப்ளாட்டான குக்கர் இருந்தால் இப்போ வந்து குக்கர்லேயே வந்து எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நான் அப்படியே வந்து சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வறுக்கிறதுக்கு ஜஸ்ட் லைட்டாக தான் உளுத்தம் பருப்பில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை ப்ரெஷர் போட்டு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இதோட கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளியும் பெருங்காயமும் சேர்த்து இப்போ இதை வேக வச்சுக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எப்பவும் பருப்பு எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான். அதிகமான விசிலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு விசில்லையே வந்து உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நான் ஒரு கரண்டி வச்சு இப்படி கடைஞ்சி விட்டுடுறேன். இல்லை நீங்கள் பருப்பு கடையை அந்த மேஷர் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி கரண்டிலேயே கடைஞ்சிருவேன். அதே கடையை அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து தாளிப்பு போடணும். கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதில் நான் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெந்தயம் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து பதக்கிக்கலாம். படப்படன்னு கடுகு வெடிஞ்ச அப்புறமா நம்ம இதை அப்படியே வந்து நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சு இந்த வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பை எடுத்து தான் இந்த கடையில் ஊற்றி இப்படி மூடிடணும். ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி ஒரு கரண்டி ஊற்றி உடனே மூடிட்டோம்னா அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும், நமக்கு அந்த தாளிப்போட வாசனை. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாம்பாரில் இது தூக்கி ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எது கூட வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 15வது ரெசிபி. இதோட பேர் அம்பக்கொட்டா. இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கவங்க சாப்பிட்லாம். கடாயில் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யோ இல்லை சமையல் எண்ணெயோ சேர்த்துக்கிட்டு தாளிப்பு எப்பவும் போல் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம். நான் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் தாளிப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு காஞ்ச மிளகாய். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு, கருப்பு கலரில் வாசனைக்காக ஒரு பொருள் சேர்த்துருக்கோம். இது நல்லா வெடித்த பிறகு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து மாங்காய் நல்லா வெந்து கொலன்னு வர அளவுக்கு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது எல்லாமே இன்றைக்கி ரெசிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். விரதம் எடுக்கிற நாளில் பொதுவாகவே வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. கோயில் பிரசாதங்கள்லையும் ஒரு சில சாமிக்கு வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்க்காம தான் சமைப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து இதை மூடி வேக வைக்கலாம். நல்ல மாங்காய் வந்து 3/4 பாகம் வெந்திருக்கு. 3/4 பாகம் வெந்த பிறகு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், நல்லா சின்ன சின்னதாக நசுக்கி வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாமே புதுவிதமான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புதுசான ரெசிபிஸ் விரத நாட்களில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதோட எப்பயாச்சும் கொஞ்சம் புதுசாக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நல்லா வெல்லத்தை கலந்து இந்த மாதிரி மூடி வச்சோம். இப்போ வெல்லத்தையும் மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் திக்காகட்டும், மாங்காய் நல்லா வேகட்டும். இது என்ன மிளகாத்தூள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாயை அதுக்கப்புறம் வெறும் சீரகம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வெறும் கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது நிறைய நாட்டு ரெசிபியில் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். இது புளிப்பு, இனிப்பு, காரம் 3 சுவையும் சேர்ந்துருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எனக்கு நிறைய டிஷ் வந்து பிடிக்கும், அதில் இதுவும் ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி வந்து நான் எதையுமே சாப்பிட போகிறதில்ல, ஏன்னா இன்றைக்கி நான் விரதத்தில் இருக்கேன், சாவித்திரி விரதம். இன்றைக்கி எதுவும் சாப்பிட மாட்டேன். இந்த ஊறுகாயை வந்து நம்ம 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக கொஞ்சமாக எடுத்து வச்சு நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தவொடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்ல கமகமன்னு வாசனையோட ரெடி கட்டா. இந்த 15 குழம்பு வகைகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி குழம்பு தனியாக இல்லாமல் ரோஸ்ட்டு, பொரியல் இந்த மாதிரி ஐட்டமும் அதிகமாக சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக, சேஃபாக, பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.